வணக்கம், இது உங்கள் சமையல் வித்வினியா. இன்றைக்கி நாம் கோடைக்கு குளிர்ச்சி தருகிற பானக்காரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை எங்கள் ஃபேமிலியோடு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லி தர போகிறேன். இந்த பானக்காரம் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு தருது. அதுக்கப்புறமா இதில் இஞ்சி தான் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக இருக்க போகுது. இஞ்சி செரிமானத்துக்கு உதவுது. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இஞ்சி இருக்கனால இது ரொம்ப சக்தி தரும், நீர் சக்தியும் நம்மளுக்கு நிறைய தரும். முதல்ல இந்த பானக்காரம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவை பொருள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் 6 எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம். பெரிய எலுமிச்சை பழத்தில் 6 எலுமிச்சை பழம். அப்புறமா நெல்லிக்காய் அளவுக்கு புளி, இல்லை நார், அப்புறம் உள்ளே இருக்க கொட்டை எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஆட்காட்டி விரல் நீளம் இஞ்சி இடித்து வச்சுக்கலாம். 1/4 கிலோ சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இதில். அப்புறமா 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன். முதல்ல இந்த எலுமிச்சை பழத்தை எல்லாம் புளிஞ்சு வச்சுக்கணும். புளிஞ்சு இந்த மாதிரி தனியாக எடுக்கணும். இப்போது 6 எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு தனியாக ஜூஸ் எடுத்தாச்சு. முதல்ல இஞ்சி இடித்து வச்ச இஞ்சியை நம்ம இந்த ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளியை கொஞ்சோண்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த எலுமிச்சை ஜூஸ் கூட இந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்புறமா அந்த சர்க்கரை இடித்து வச்ச வெல்லம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 3 லிட்டர் தண்ணி சொன்னோம். அந்த 3 லிட்டர் தண்ணியையும் இந்த ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா கரையிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி கரைக்கிறேன். நீங்கள் ஒரு கரண்டி எடுத்து கூட இதை கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ ரொம்ப சுவையான பானக்காரம் தயாராகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.